நீங்கள் நல்லா இருப்பீங்க. மீண்டும் இந்த குரலை நீங்கள் இனி ரெகுலராக கேட்கத்தக்க அளவில் இந்த நாள் இந்த புதிய வருடத்தில் ஒரு ஒப்பந்தம் செய்வோமாக. இந்த நாள் நல்ல நாளாக இருக்கத்தக்க அளவில் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நம் குழந்தைகளை கரெக்டாக வளர்க்க வேண்டும் என்பதற்கான ஒரு சிறிய குட்டி கதையை சொல்லி, கேட்ட கதையை சொல்லி, பைபிள் ஒரு நடந்த சம்பவத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு காட்டில் ஒரு கிளியும் ஒரு காக்காயும் பக்கத்தில் ஒரு மரத்துலேயும் இருந்தது. கிளி அந்த காக்காயை, நீ அந்த பக்கம் போ, அந்த பக்கம் போ, அந்த பக்கம் போ என்று சொல்லிச்சு. நான் ஏன் அந்த பக்கம் போ என்று சொல்லும்போது, அந்த காக்கா கருப்பாக இருக்கிறேன், நான் பல வர்ண கலரில் இருக்கிறேன் என்று சொல்லும்போது, அதே நேரத்தில் வேடன் ஒருவன் வந்தான். வேடன் ஒருவன் வந்தவுடன் அவன் அந்த பஞ்சவர்ண கிளியை பிடித்து கொண்டு போய்விட்டான். பஞ்சவர்ண கிளியை பிடித்து கொண்டு போய் அவன் சொல்லுகிறான், குட் மார்னிங் அப்படின்னா அது வரமாட்டேங்குது. உடனே வெள்ளைப்பூண்டு எடுத்து அது சுட்டு அந்த நாக்கில் வச்சா அது அப்படியே பழகிச்சு. பழகின உடனே அதை போட்டு ஒரு கூண்டில் அடைச்சி வச்சிட்டான். ஒரு நாள் வந்தது. அந்த வேடனுடைய மனைவி அந்த காக்காயை கூப்பிட்டு சாப்பாடு வைக்கணும்னு சொல்லி கா 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 என்று சொன்னது. கா என்று சொன்னவுடன் அந்த காக்கா சொல்லிச்சாமா, கிளியை பார்த்து சொல்லிச்சாமா, கிளிக்கு பக்கத்தில் போய் சொல்லிச்சான், பார்த்தியா, உன்னையே அவன் பாஷையில் பேசுறதுக்காக உன்னை பிடிச்சிட்டு போய் படாத பாடு படுத்துகிறாங்க, கூண்டுக்குள்ளே அடைச்சிருக்காங்க. ஆனால் என்னையே ஏன் பாஷையிலையே சொல்லி கூப்பிட்றாங்க. பார்த்தியா, உனக்கும் எனக்கு வித்தியாசம். எதுலேயும் தான் பெருமை எல்லாம் பாராடக்கூடாது. ஒழுக்கமாக இருந்தாலே நம்முடைய வாழ்க்கை சீரடையும் என்று சொல்வது மட்டுமல்ல, காக்காயை பற்றி ஒரு சம்பவத்தையும் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு ஆண் காகம் எந்த பெண் காகத்தோடு இணைகிறதோ அதே பெண் காகத்தோடு தான் இனிமையுடைய வேறு பெண் காகைகளோடு இணையாது என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்லக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதே போலத்தான் ஒழுக்கமாக வளர்த்தால் நம்முடைய குடும்பம் நன்றாக இருக்கும். ஒழுக்கம் இல்லாமல் வளர்த்தால் நம்முடைய குடும்பத்தின் பெயர் கெட்டு போய்விடும். யாக்கோபு நல்லவன்தான், ஆனால் அவனுடைய ஒரே மகள் தீனாலை சரியாக வளர்க்காததால் அவள் சகோதரிகளோடு ஊர் சுத்த போனாள். மற்றவர்களால் கலங்கப்படுத்தப்பட்டால். அதனால் பயங்கர சண்டை வந்தது. நிறைய பேர் இறந்தார்கள். பெண்களை எப்படி வளர்க்க வேண்டும், ஆண்களை எப்படி வளர்க்க வேண்டும், ஒழுக்கத்தோடு எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த சிறிய கதையின் அர்த்தமாக சொல்லி, நம்முடைய குழந்தைகளை ஒழுக்கத்தோடு வளர்த்துவோமாக. அது காக்கை கருப்பாக இருந்தாலும் கரெக்டாக இருந்தது. இது பெருமையோடு இருந்தது. ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும், பெருமை பாராட்டக்கூடாது என்று சொல்லி மீண்டும் நாம் நாளை சந்திப்போமா? தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.